சென்னை கூவமாற்றங்கரையோரமாக ஆந்திர இளைஞர் சடலமாக கிடந்த சம்பவத்தில் ஜனசேனா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் 5 பேர் கைதான நிலையில் அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை கூவம் பகுதியில் இறந்து கிடந்த ராயுடு என்ற இளைஞர் 15 வயதிலிருந்து ஜனசேனா கட்சியின் தலைவர் பவன் கல்யாணின் ஆதரவாளரும் காலஸ்திரி ஜனசேனா கட்சி பொறுப்பாளருமான வினுதா கோட்டாவின் வீட்டில் வேலை பார்த்து வந்துள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு வினுதாவின் படுக்கை அறையில் கட்டிலுக்கு அடியில் ஒரு மொபைல் போன் ஆன் செய்யப்பட்டிருந்த நிலையில் இருப்பதை வினுதா கண்டறிந்துள்ளார். விசாரணையில் அந்த போன் அங்கு வேலை பார்த்து வந்த ராயுடுவின் போன் என்பது தெரியவந்த நிலையில் வினுதாவும் அவரது கணவர் சந்திரபாபுவும் ராயுடுவை பிடித்து விசாரித்துள்ளனர். காலஸ்திரி தொகுதி எம்எல்ஏ தெலுங்கு தேச கட்சியைச் சேர்ந்த பஜாலா சுதீர் ரெட்டி என்பவர்தான் பணம் கொடுத்து தங்கள் கட்சி ரகசிய மற்றும் செயல்பாடுகளை கூறச் சொன்னதாகவும் அவரின் தூண்டுதலின் பேரில் அந்தரங்க புகைப்படங்களை எடுத்ததாகவும் ராயுடு கூறியதால் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து கட்சி தலைமையிடம் வினுதா புகார் அளித்ததற்கு கட்சி தலைமை சமாதானப்படுத்தி இனி ராயுடுவை வேலைக்கு வைக்க வேண்டாம் என கூறியதாக சொல்லப்படுகிறது. மேலும் நடந்து முடிந்த 2023ஆம் ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் முதலில் ஜனசேனா கட்சியைச் சேர்ந்த வினுதாவிற்கு சீட் வழங்கப்பட்ட நிலையில் பின்னர் கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசம் கட்சியின் பஜாலா சுதீர் ரெட்டிக்கு சீட் வழங்கப்பட்டது. அந்த தேர்தலில் பஜாலா சுதீர் ரெட்டி வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார். இதனால் ஆத்திரத்திலிருந்த வினுதாவும் அவரது கணவரும் அனைத்திற்கும் ராயுடுதான் காரணம் என ராயுடுவை வீட்டிலேயே அடைத்து வைத்து சித்திரவதை செய்தது தெரிய வந்துள்ளது. கடந்த 7ஆம் தேதி கழிவறைக்கு சென்றுவிட்டு 1 மணி நேரமாகியும் ராயுடு வெளியே வராததால் வினுதாவிற்கும் அவரது கணவருக்கும் சந்தேகம் எழுந்துள்ளது. உடனே இருவரும் கதவை உடைத்து பார்த்தபோது ராயுடு கயிறால் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டதாகவும் அதனால் பயத்தில் உடலை காரில் வைத்து சென்னை கொண்டு வந்து கூவம் ஆற்றங்கரையோரமாக வீசிவிட்டு தப்பியதாகவும் வினுதாவும் அவரது கணவரும் வாக்குமூலம் அளித்துள்ளதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.